ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆன்மீக பரிகாரம் சொல்கிறத விட இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு தாள்கள் என்று சொல்லலாம். அப்படி என்ன யூஸ்ஃபுல்லான தாள்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 2025 ஆண்டில் 6வது மாதமான ஜூன் மாதமானது நடந்துகிட்ருக்கு. ஜூன் மாதத்தில் மிகவும் முக்கியமான நாள் நாளை நாள் வரக்கூடிய இந்த 25ஆம் தேதி. நாளை நாள் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3வது மாதமான ஆணியுடைய 11ஆம் நாள் கிழமை. அதே போல் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதன்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய புதன்கிழமை கிடையாது. மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு புதன்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான புதன்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய புதன்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான அமாவாசையானது வருது. வரக்கூடிய அமாவாசை ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. இந்த அமாவாசையுடைய சிறப்பு தாள்களாக இந்த வீடியோவில் நாளை நாள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். நாளை நாள் ஆணியில் வரக்கூடிய அமாவாசை அசட அமாவாசை என்று அழைக்கப்படும். காரணம் என்னன்னா, சூரியன் மிதுன ராசியில் பயணம் செய்வார். இந்த மிதுன மாதம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அசடையாக மாறுது. அதனால் நாளை நாள் வரக்கூடிய அமாவாசை அசட அமாவாசை என்று அழைக்கப்படுது. இந்த அமாவாசையில் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நன்மைகள் நடைபெற நாம் சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும். அதில் மெயினாக ஃபாலோ பண்ண வேண்டியது நம்ம நாளை நாள் சில விஷயங்கள் செய்யாமல் இருக்கணுங்கிறது தான். அதெல்லாம் என்னங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு லிஸ்ட்டோடு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணி பயன்பெறுங்க. அமாவாசை பற்றி நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அமாவாசையில் முன்னோர்களுக்கு எப்படி தர்ப்பணம் கொடுக்கணும், என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும். அப்புறம் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அமாவாசையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பொருட்கள் வாங்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் நிறைய வீடியோ போட்டிருந்தேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் அமாவாசையான நாளை நாள் புதன்கிழமை வந்ததுனால என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதற்கேற்ப நடந்து பயனும் அடைய முடியும். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காம மட்டும் இருக்கக்கூடாது. அவங்கள ஏமாத்துறது நீங்கள் உங்களை ஏமாற்றிக்கிறதுக்கு சமம். அதனால் தயவு செய்து நீங்கள் கண்டிப்பாக முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காம மட்டும் இருக்கக்கூடாது. சரி வாங்க, இப்போ நாம் நாளை நாள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அதனால் ஃபாலோ பண்ணுங்கள். அமாவாசையான நாளைய தினத்தில் சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் ஒன்றையொன்று சந்தித்து கொள்வாங்க. நாளை நாள் இந்த ஒரு அதிசயம்தான் வானத்தில் நடக்க போகுது. ஸோ நாளைய தினத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த நாளில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய லோகமான அந்த லோகத்திலிருந்து நம்மளுடைய வீட்டுக்கு வருவாங்க. அதாவது முன்னோர்கள் விண்ணிலிருந்து நம்மளுடைய வாழக்கூடிய நம்ம வீட்டுக்கு மண்ணிற்கு வருவாங்க. ஆக்சுவலி நம்ம ஆசீர்வதிக்கிறதுக்காக வராங்க என்பது சொல்லப்படுது. எனவே அமாவாசை தினத்தில் அதனால் சில காரியங்கள் துவங்குவது நன்மையாகவே கருதப்படுது. குறிப்பாக அமாவாசை தினமான நாளை நாள் கண்டிப்பாக குழந்தைகள் பிறந்ததுன்னா அவங்க மூளை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அபாரமாக இருக்குமா. அதாவது நிறைய பேர் அமாவாசை நாளில் குழந்தை பிறந்தா அது அபசகுணம்னு நினைக்கிறோம். ஆனால் அமாவாசையில் குழந்தை பிறந்தா அபசகுணம் கிடையாது. அமாவாசை தினத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அபார மூளையோடு இருப்பாங்க. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் என்று தான் நாம் எடுத்துக்கொள்ளணும். அதே போல் இந்த நாளில் நாளை நாள் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்வதால் ஒரு விதமான காந்த சக்தியானது பூமியில் உருவாகுது. எனவே பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய மூளையும் பிற்காலத்தில் அதிகமாக வேலை செய்யும் என்று விஞ்ஞான ரீதியாகவே நாளை நாள் சிறப்பானது என்பது நிரூபணமாயிருக்கு. அதே சமயம் அமாவாசையில் விபத்துக்கள் அதிகமாக நடப்பதாக ரஷ்ய விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து கூறுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் நன்மையும் இருக்குது, ஒரு பக்கம் இந்த மாதிரி கவனமும் இருக்கணும்னு சொல்லப்படுது. ஏன்னா காந்த சக்தி உருவாகக்கூடிய டைமில் ஒரு வகையான இது உருவாகும். அந்த உருவாகக்கூடிய இது கதிர்வீச்சு
குழந்தைகள் பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லா வேலை செய்யும். அதே நம்ம மனிதர்கள் வேலை செய்யறதுக்கு வண்டியிலலாம் போயிட்டு வரும்போது விபத்து வர வாய்ப்பு இருக்குது. அதனால் அமாவாசையில் அதிகமாக வெளியில் செல்வதை தவிர்த்துக்கணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நாளை நாள் வெளியில் போகக்கூடிய பிளான் இருட்டில் வைத்திருந்தீங்கன்னா அந்த பிளானை கேன்சல் பண்ணிடுங்க. கண்டிப்பாக வெளியே போகிறது ரொம்ப ஆபத்து. அப்படியே போகணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் அதற்கு தேவையான அளவுக்கு உங்கள் உடலை தயார் பண்ணிவிட்டு பத்திரமாக போங்க. அதுக்கப்புறம் நாளை நாள் முன்னோர்கள் பித்ருக்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நாளை நாள் கண்டிப்பாக ஒரு நாள் மட்டுமே வீட்டுக்கு வர்றதுனால அவங்கள முறையாக வழிபாடு செய்ய வேண்டும். அதனால் நாளை நாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முன்னோர்களை தவிர நாளை நாள் வேறு யாரையும் வணங்க வேண்டாம். எண்ணெய் தேய்க்கக்கூடாது. நாளை நாள் தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறது அந்த தயவு செய்து பண்ணாதீங்க. அதுலேயும் புதன்கிழமை அமாவாசை வந்ததுனால பித்ரு பூஜை முடிந்த பிறகு தான் வீட்டில் வேறு எந்த பூஜையாக இருந்தாலும் செய்ய வேண்டும். அதனால் அதையும் நாளை நாள் மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் எல்லா நல்ல காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அமாவாசையில் நாளை நாள் பித்ரு பூஜை முடித்த பிறகு தான் செய்யணும். அப்போ தான் கூடுதல் பலன் கிடைக்கும். நல்ல காரியம் ஃபஸ்ட்டு செய்துட்டு அப்புறம் பித்ரு பூஜை செய்கிறது உங்களுக்கு ஒரு பலனும் கிடைக்காது. ஃபஸ்ட்டு நாளை நாள் தலையாய கடமை பித்ரு பூஜை செய்கிறது தான். அதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் எந்த ஒரு காரியங்கள் தூங்குறதா இருந்தாலும் தூங்கணும். அப்படி நீங்கள் தூங்குனீங்கன்னா அதுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதே போல் நாளை அமாவாசையில் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய தர்ப்பணம் முடிகிற வரைக்கும் வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது. அதாவது நாளை நாள் வாசல் தெளித்து அழகாக கோலம் போடுற அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் பண்ணக்கூடாது. பூஜை செய்தால் அவற்றை கண்டிப்பாக நாம் தவிர்க்க வேண்டும். ஏன்னா நம்ம முன்னோர்கள் கோலம் போட்டாங்கன்னா வீட்டுக்கு வருவது தடைப்படும். அதனால தான் முன்னோர்கள் பூஜை செய்யக்கூடிய நாளை நாள் கோலம் போடக்கூடாது என்பதை உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அமாவாசையில் ஒவ்வொரு வீட்டு வாசல்லையுமே அவங்கவுங்க முன்னோர்கள் நின்று கொண்டு எள் தண்ணீர் பெறுவதற்காக காத்து கொண்டு இருப்பாங்க. அதனால் நாளை நாள் அவங்களுக்கு விரதம் இருந்து வாசலில் கோலம் போடக்கூடாது என்பது சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அதனால் தயவு செய்து நாளை நாள் கோலம் போடாதீங்க. அதுக்கப்புறம் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையிலிட்டு அவங்களுடைய ஆசையை பெறும்போது திருமண தடை, குழந்தை பிறப்பு தாமதம், வறுமை, நீடித்த நோய், கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகள் நீங்கி கர்ம வினைகளுக்கு பரிகாரம் தேடிக்கொள்ளலாம். ஸோ முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையிலிட்டாவே இந்த மாதிரி பல பலன்கள் நமக்கு தானாக தேடி வரும். அப்புறம் நம்ம பித்ருக்கள் சக்தி நிறைந்தவர்கள் என்பதனால் அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். கூடவே புண்ணியமும் செல்வமும் நமக்கு பெருகும். எனவே காலையில் 6:30 மணிக்குள் தர்ப்பணம் கொடுப்பது நல்லது. அப்படி முடியாத பட்சத்தில் சூரியன் மறைவதற்குள் தர்ப்பணம் கொடுங்க. தர்ப்பணம் கொடுக்கறதுல இவ்வளோ விஷயம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிறையவே இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக நாளை நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. அமாவாசை தினமான நாளை நாள் பெற்றோர் இல்லாத கணவர்கள் தான் விரதம் இருக்கணும். கணவன் விரதம் இருக்கிறாரோ என்பதற்காக மனைவியும் சேர்ந்து விரதம் இருக்கக்கூடாது. அதுவும் சுமங்கலிகள் ஒருபோதும் அமாவாசை நாளில் விரதம் இருக்கக்கூடாது. அதே போல் அமாவாசையில் விரத நாளில் நாளை நாள் சமைக்கும்போது வெறு வயிற்றோடு பெண்கள் சமைக்கக்கூடாது. காலையில் நீங்கள் உங்களுக்கான உணவை சாப்பிட்ட பிறகு தான் நீங்கள் சமைக்க வேண்டும். அதே போல் அமாவாசையான நாளை நாள் விரதம் மேற்கொண்டு மதிய இலையில் தான் சாப்பிட வேண்டும். அந்த இலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த இலையில் இருக்கக்கூடியதை ஃபஸ்ட்டு காகத்துக்கு உணவு வைத்த பிறகே சாப்பிட வேண்டும். இதெல்லாம் தாங்க செய்யணும் செய்யக்கூடாத விஷயங்கள் என்பது உங்களுக்கு வரையறுக்கப்பட்டிருக்கு. நாளைய ஆணி அமாவாசையில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதே போல் அமாவாசையில் நாளை நாள் இப்போ நான் சொன்னது மாதிரி உங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது இதெல்லாம் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா முன்னோர்களை நினைத்து அவங்களுடைய படத்துக்கு ஒரு சொம்பு தண்ணி வைத்து வெத்தலை பாக்கு பழம் வைத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விளக்கேற்றி அவங்கள வழிபாடு செய்துட்டு ஒரு 2-3 பேருக்கு அன்னதானம் மாதிரி பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் பண்ணால் கூட உங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் அந்த மாதிரியாவது ட்ரை பண்ணுங்கள். அதே போல் இந்த அமாவாசைங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண நாள் கிடையாது. இருட்டு நிறைந்த எச்சரிக்கையான நாள். அதனால் ஏதாவது வெளியே போகக்கூடிய விஷயங்கள்லாம் நாளை நாள் செய்கிறத ஒத்தி வைத்துக்குங்க. மறுநாள் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். நாளை நாள் எதுவும் பெருசாக வாகன ரீதியாக செய்ய வேண்டாம். பொருட்கள்லாம் கூர்மையாக இருக்கிறத கையாளும் போது கூட கவனமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எச்சரிக்கையெல்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க.
ஸோ இதே போல் புதிய தகவல்களை நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.